ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே இன்றைக்கி காஃபி போட்டு குடிச்சாச்சுங்க. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் நான் குடிப்பேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுனால காஃபி போட்டு குடிச்சாச்சு. இது காலை டிஃபனுக்கு வந்து தோசை ஊற்றிட்டேன். அப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்து பாவக்காய் புளிக்குழம்பும் கேரட் பொரியலும் பண்ணிட்டேங்க. நல்லா இருந்தது. தம்பிங்க எல்லோரும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் வேலை வெளியில் இருந்ததுனால வந்து மசால் பொடிக்கு தேவையான பொருளெல்லாம் நேற்றே காய வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சும் அதை அங்கேயே கொஞ்சம் நேரம் காய போட்டுருவாங்க. எப்போயுமே கொஞ்சம் நேரம் காய போட்டு ஆற வச்சு தான் எடுத்துகிட்டு வரணும். இல்லை வீட்டில் கொண்டு வந்து ஆற வச்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் மார்க்கெட் போயிட்டு அங்கே தேவையான காய்கறியெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேங்க. ஒரு 5 நாளைக்கு போதும் அந்த காய்கறிகள் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். பீட்ரூட் பாருங்கள், எவ்வளோ பெரிய பீட்ரூட்டு. இவ்வளோ பெரிய பீட்ரூட் ஒரு நாளைக்கு ஒன்று போதுங்க. அந்தளவுக்கு தான் இருந்தது. நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அங்கங்கே வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த வேலை வந்து நம்ம மசால் பொடியை காய வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் எடுத்து அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சாச்சு. வாளியில் போட்டு வச்சுட்டேன். வாளியில் போட்டு வச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஈவினிங் தம்பிகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதை போய் அப்படியே வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புனோம். ஆனால் தம்பிங்க வந்துட்டு போகிறதுக்கே மனசு இல்லாமல் ஒவ்வொன்றா போய் எடுத்துக்கிட்டே இருந்தானுங்க. நான் அதுக்கப்புறம் அவங்கள வம்படியாக பிடிச்சி தான் இழுத்துட்டு போனேன். அது பாருங்கள், அதை தூக்க முடியாமல் இழுத்துட்டு வந்தான் தம்பியும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. இன்றைக்கான விலாக் இவ்வளோ தான். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.